உங்கள் வாக்கு விற்பனைக்கா அல்லது விவசாயிக்கா என்னும் தலைப்பில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் நேசத்திற்குரிய சகோதரர் ஜானகிராமன் அவர்களை அறிமுகம் செய்கின்ற அதே சமயம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் மதிப்பிற்குரிய சுவாதி லட்சுமி அவர்களை அறிமுகம் செய்கின்ற இந்த பொதுக்கூட்ட நிகழ்வினை சிறப்புற ஒருங்கிணைத்திருக்கிற இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்விற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய காவல்துறை அதிகாரிகளே, எங்களுடைய பேச்சுகளை எதிர் நின்று குறிப்பிடுத்து அரசுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அளப்பரிய பணியை செய்யும் உளவுத்துறை அதிகாரிகளே, மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுமக்களே, தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது. அதை நான் அண்ணன் மணிமாறன் அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அவர் ஒரு சிறிய தவறை செய்துவிட்டார். இந்த மேடையிலே இவ்வளவு இடம் காலியாக இருக்கிறது. தாவேகா போல ஒரு 200 அரிசி முட்டையை அடிக்கிருந்தால், ஒரு 500 புடவைகளை அப்படி விரித்து குவித்திருந்தால், பண்டபாத்திரத்தை எவர் சில்வர் பாத்திரங்களை மேடையின் பின்புறம் அடுக்கி வைத்திருந்தால், கூட்டத்திற்கு கூட்டமும் ஆச்சு, வியாபாரத்திற்கு வியாபாரமும் ஆச்சு. அவர் பிழைக்க தெரியாத பிள்ளையாகவே இருக்கிறார். விசித்திரமாக கூட்டம் நடத்துகிறார்கள் இவர்கள். ட்விட்டர்ல ஒருத்தர் எழுதியிருக்கான், நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே வந்து ரொம்ப நாளா நம்மளை ஃபாலோ பண்றாங்க, மிரட்டுறாராமா. விஜய் முதலமைச்சரானா நீ என்ன ஆவ தெரியுமா அப்படின்னு. விஜய் முதலமைச்சரா ஆனா என்ன பண்ணணும்னு விஜய்க்கே தெரியாதா முதல்ல? பூச்சி காட்டுறது. தம்பி, நாங்க 10 பேர் அடிச்சுட்டானாவே டான் ஆனவங்க இல்ல, நாங்க அடிச்ச 10 பேருமே டான் தான். கருணாநிதி தெரியுமா? அரசியல் சாணக்கியர். உங்களை விட மிகப்பெரிய ஆள் ரஜினிகாந்த் தெரியுமா? ரஜினிகாந்த் எல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று பேசிக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு படம் வெளிவருகிற போதும் நான் அரசியலுக்கு வருவேன் என்று பேட்டி கொடுப்பார். தன்னுடைய இறுதி காலத்திலே உண்மையிலேயே அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று விருப்பப்பட்டார். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதற்கான ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்தார். அரசியலுக்கு வந்தும் இருப்பார். அவருடைய கெட்ட காலம் என்னவென்றால், அந்த காலத்திலே நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு நாங்கள் களத்திலே நின்று விட்டோம். அதனாலே சிஸ்டம் சரியில்லை, நான் தமிழ்நாட்டை சரி செய்ய வருகிறேன் என்று சொன்னவருக்கு கிட்னி சரியில்லை, அதனாலே நான் அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்ல வைத்தவர்கள் நாங்கள், சொல்ல வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆகையினாலே மதிப்பிற்குரியவர்களே, இந்த நகைச்சுவையெல்லாம் ஓர ஒதுக்கி வச்சுட்டு இவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சமகால அரசியலை நீங்கள் கவனித்து பாருங்கள். திமுக அதிமுக இருக்கிறது, மாற்றாக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் களத்திலே நிற்கிறது உள்ள உறுதியோடு. புதிதாக தாவேகா என்கிற கட்சியும் களத்திலே வந்திருக்கிறது. தாவேகாவை நகைச்சுவையாக அணுகுவது வேறு, உண்மையிலேயே அவர்கள் நஞ்சானவர்கள். இந்த சமூகத்திற்கு அவர்களாலே பெரும் கேடு ஏற்படுவதற்கான சகல விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த கட்சியிலே நாஞ்சில் சம்பத் என்று ஒருவர் இருக்கிறார். அதாவது மனிதர்கள் கடையை வாடகைக்கு விடுவார்கள், நிலத்தை வாடகைக்கு விடுவார்கள், சைக்கிளை வாடகைக்கு விடுவார்கள், ஆட்டோவை வாடகைக்கு விடுவார்கள். நாஞ்சில் சம்பத் என்ற மனிதர் தான் தன் வாயை வாடகைக்கு விட்டு 40 ஆண்டுகளாக பிழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் மொழியிலேயே சொல்ல வேண்டும் என்றால், இந்த பூமியில் அவசியமே இல்லாமல் பிறந்தவர் அவர். செத்து போய்விட்டால் தூக்கி புதைப்பதற்கு 4 பேர் இல்லை என்கிற ஒரே காரணத்தினாலே அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சில்லறை என்கிறார்.
என்ன சொல்வது? நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சில்லறை அல்ல, மாறாக நாங்கள் உங்களுக்கு கல்லறை கட்ட வந்தவர்கள். எனக்கு புரியல. நாஞ்சில் சம்பத் இல்லாத கட்சி இல்ல, நாஞ்சில் சம்பத்துக்குன்னு ஒரு கட்சி இல்ல. அவர் மதிமுகவில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், திமுகவில் இருந்தார், அமமுகவில் இருந்தார், இப்ப தாவேகாவில் இருக்கிறார். கொள்கைக்காக மூச்சை பேச்சாக்கி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி களத்திலே நின்று பேசக்கூடிய நாங்களும் கூலிக்கு மாரடிக்கிற நாஞ்சில் சம்பத்தும் ஒன்றா? விடுதலை புலிகளும் நாய்களும் ஒன்றா? நாஞ்சில் சம்பத் இப்படி பேசலாமா? அது அவர் வயதுக்கு அழகா? நாஞ்சில் சம்பத் போன்ற ஒரு நாளாந்தர ஆபாச பேச்சாளர் தமிழகத்திலே உண்டா? சிந்தித்து பாருங்கள். கனிமொழியை நாஞ்சில் சம்பத் பேசாத பேச்சா? ராசாவை நாஞ்சில் சம்பத் பேசாத பேச்சா? கலைஞர் கருணாநிதியா பேசாத பேச்சா? ஸ்டாலின் அவர்களை நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசாத பேச்சா? எவ்வளவு ஆபாச அர்ச்சனைகள், எவ்வளவு மோசமான அரசியல்! தமிழ்நாட்டு அரசியலை கெடுத்து குட்டிச்சுவராக்கியதிலே, தமிழ்நாட்டு மேடைகளின் கலாச்சாரத்தை சீரழித்ததிலே நாஞ்சில் சம்பத்துக்கு பெரும் பகுதி உண்டு, பெரும் பங்கு உண்டு. நீங்கள் எங்க அண்ணனிடம் எல்லாம் பேச வேண்டாம், அண்ணன் சீமானவர்களிடம் எல்லாம் பேச வேண்டாம். அவருடைய தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம், எங்களிடம் பேசுங்க. நாஞ்சில் இதே மதுராந்தகம் தொகுதியிலே நாஞ்சில் சம்பத்தும் நானும் ஒரு மேடை அமைக்கிறோம், இதே போன்ற ஒரு மேடை. நாஞ்சில் சம்பத் பேசி நாம் தமிழர் அரசியலை வென்று விடட்டுமே, நாங்கள் கட்சியை கலைத்து விட்டு போகிறோம். ஆக நாஞ்சில் சம்பத் எல்லாம் பார்த்து பேச வேண்டும். இது இறுதி எச்சரிக்கை. உண்மையிலேயே பார்த்து பேச வேண்டும். வார்த்தை முக்கியம். அப்புறம் அது நல்லா இருக்காது. புதிதாக போனீர்கள் என்றால், போன இடத்தில் பிழைத்துக் கொள்வதற்கு ஏதேனும் பேச முடிகிறது என்றால் அதை பேசுங்கள். அதை விட்டு விட்டு எங்களுக்கு அனுமதி தருகிறார்கள், உங்களுக்கு அனுமதி தரவில்லை என்றால் என்னடா பண்றது? அதுக்கு ஏன்னா 4 பேர் கூட்டினாலும் அதுல 2 பேர் செத்து போறீங்க, 50 பேர் கூட்டினாலும் அதுல 5 பேர் செத்து போறீங்க, கூட்டம் கூட்டினாலும் அதுல 41 பேர் செத்து போறீங்க, 5000 பேர் கூட்டினாலும் சேலத்துல ஒருத்தன் செத்து போறான். நீங்க என்ன சாகிறதுக்காக கூட்டம் கூட்டுறீங்களா? 6 லட்சம் பேர் திருச்சியிலே கூடி கலைந்தோம். நாம் தமிழர் கட்சியிலே ஒரு மகாபெரிய மாநாட்டை நடத்தி முடித்தோம். அது போன்ற ஒரு மாநாட்டை தமிழ்நாடு இதுவரை கண்டதில்லை. எங்கள் மாநாட்டிற்கு வந்திருந்த 200 காவலர்கள் எங்களோடு இருக்கையிலே அமர்ந்து மாநாடை கண்டுகளித்தார்கள். அவ்வளவு கண்ணியமாக, அமைதியாக, ஒழுக்கத்தோடு நடந்தது. ஒரு மது போத்தல் கிடையாது, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, ஒரு திருட்டு கிடையாது, ஒரு அடிதடி கிடையாது, ஒரு சண்டை கிடையாது. 6 லட்சம் பேரும் அகவணக்கம் சொல்லும் போது கீழே எல்லை போட்டால் சத்தம் கேட்கும். அந்த விதத்திலே எழுந்து நின்று கண்ணியம் காத்தார்கள். ராணுவ கட்டமைப்புடா எங்களோடது. தற்குறிகள் எல்லாம் ஒன்னா கூட்டிட்டு மாநாடுன்னா செத்து போகாம என்ன பண்ணுவான்? இந்த நாட்டுல நீங்க யோசிச்சு பாருங்க. அறிவு சிறந்த இளைஞர்கள் யோசிக்கணும். விஜய் மட்டும் அல்ல, எல்லா அரசியல் கட்சியும் இந்த நாட்டுக்குள்ளாக மாநாடு கூட்டுகிறார்கள், கூட்டம் கூட்டுகிறார்கள். திமுக செய்கிறது, அதிமுக செய்கிறது, தேமுதிக கூட செய்கிறது, நாம் தமிழர் செய்கிறது, விடுதலை சிறுத்தைகள் செய்கிறது, பாமக செய்கிறது. ஒன்றே ஒன்றை நீங்கள் கவனித்து பார்த்து சொல்லுங்கள். இவர்கள் எல்லோரும் லட்சக்கணக்கிலே கூட்டம் கூட்டுகிறார்கள். ஆனால் சாவு எப்படி தாவேகா கூட்டத்தில் மட்டும் விழுகிறது? அதுதான் மிக முக்கியமான கேள்வி. எல்லோரும் கூட்டம் கூட்டுறாங்க, எல்லோரும் லட்சக்கணக்கில் தான் கூட்டுறான். தாவேகா கூட்டத்தில் மட்டும் எப்படி சாவு விழுகிறது? ஏனென்றால் மற்ற கட்சிக்காரனுக்கு கொள்கை என்று ஏதோ ஒன்று இருக்கிறது. அவன் தன்னிடமிருந்து மற்றவர்களையும் மற்றவர்களிடமிருந்து தன்னையும் பாதுகாத்துக் கொள்வதிலே ஓரளவுக்கேனும் சுதாரிப்பாக இருக்கிறான். ஆனால் விஜய் அவர்களுக்கோ தாவேகாவிற்கோ அந்த சுதாரிப்பு கிடையாது. விஜய்க்கு தெரிந்த ஒரே அரசியல் என்ன தெரியுமா? மற்ற அரசியல் கட்சிகள் போல, மற்ற அரசியல் தலைவர்கள் போல, திமுக போல, அதிமுக போல, நாம் தமிழர் போல, விசிக போல, பாமக போல அதனுடைய தலைவர்கள் அனுதினமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்களே, அப்படி விஜய் சந்தித்தது உண்டா? இதுவரை பத்திரிகையாளர்களை சந்தித்தது உண்டா? உலக வரலாற்றிலேயே ஒருவன் ஆஃப் ஸ்கிரீன்ல பேட்டி எடுத்து, அந்த பேட்டி எடுத்தவன் வந்து பேட்டி கொடுத்து, அவர் இதைத்தான் சொன்னாருன்னு அவன் சொல்லி, ஏண்டா உலகத்துல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவை எவனுமே பார்த்தது இல்லடா.
எங்கள் அண்ணன் சீமான் ஒரு நாளைக்கு 2 முறை குளிப்பது போல 2 முறை காலையும் மாலையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றார். ஸ்டாலின் சந்திக்கிறார், எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார். உங்களுக்கு என்ன கேடு? சந்திக்க வேண்டியதுதானே. ஒரு அரசியல் கட்சி சமூகத்தோடு அப்படித்தானே இணையும், இணக்கம் கொள்ளும், தன்னுடைய கருத்துக்களை சமூகத்திற்கு அப்படித்தானே சொல்லும். அது ஒரு வழிதானே, அது ஒரு வாய்ப்பு தானே. ஏன் பத்திரிகையாளர்களை விஜய் சந்திப்பதில்லை? ஏன்னா பத்திரிகையாளன் கேள்வி கேட்டான், விஜய்க்கு பதில் சொல்ல தெரியாது. ஒரு 10 வரிய ஒன்னா சேர்ந்த மாதிரி பேச தெரியாது. பேப்பர் வைத்து படிப்பார்கள். அந்த இடத்துலதான் நமக்கு கோபம் வருது. நாம் தமிழர் கட்சிக்கு அனுமதி கொடுக்கிறார்கள், தாவேகாவிற்கு ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று நாஞ்சில் சம்பத் கொந்தளிக்கிறாரே. எங்கள் அண்ணன் எந்த பேப்பரும் இல்லாம மனசுல இருந்து சிந்தனையில் இருந்து மக்களுக்கான அரசியலை 3 மணி நேரம் தொடர்ச்சியாக பேசுவார். உங்க விஜய் 20 நிமிஷம் பேப்பரை படிக்காம இதுவரைக்கும் பேசியது உண்டா? மக்கள் பிரச்சனை என்னடா எழுதி வச்சு படிக்கிறீங்க? என்ன எழுதி வச்சு படிக்கிறீங்க? பேசுறது 20 நிமிஷம், அதுக்கு 1008 அனுமதி எஸ்ஓபி போட்டிருக்காங்க. கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். தாவேகாவிற்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள். இது என்னடா அது? அதாவது உலக வரலாற்றிலேயே, தமிழ்நாட்டு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து கூட்டம் நடத்துறதுக்கு கட்டுப்பாடுகள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு 50, 60, 70 கட்டுப்பாடுகள் எல்லா கட்சிக்கும் கொடுப்பான். அது கட்சியினுடைய தரம் எப்படியோ, கட்சியினுடைய கொள்கை எப்படியோ, கட்சியினுடைய உறுப்பினர்கள் எது போல நடந்து கொள்கிறார்களோ அதை ஒட்டி அந்த கட்டுப்பாடுடைய எண்ணிக்கை வேறுபடும். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சிக்கு அதனுடைய தொண்டர்கள் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறக்கூடாது என்று எழுத்துப்பூர்வமாக கொடுத்தது தாவேகாவுக்கு தான். எழுதி கொடுக்கிறாங்களா கவர்மெண்ட்ல? நீங்க கூட்டம் நடத்துறீங்களா இல்ல சர்க்கஸ் நடத்துறீங்களா? புரியலைங்க. ஆக விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார்? அவர் பத்திரிகையை படிக்க மாட்டார். அரசியல் செய்தி சேனல்கள் பார்க்க மாட்டார். அரசியல் பற்றி யாரேனும் அவரோடு பேச முடியுமா? பேச முடியாது. அந்த கட்சியிலே சேர்ந்தாரே மூத்த உறுப்பினர் செங்கோட்டையன், 45 ஆண்டு காலம் எம்எல்ஏவாகவே இருந்தவர். 9 முறை எம்எல்ஏ, பல முறை அமைச்சர். அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அடுத்த இடத்துல இருந்தவர். அதிமுகவிலே பழம்பெரும் அரசியல்வாதி, ஒரு பாரம்பரியம் கொண்டவர். அந்த செங்கோட்டையன் திடீர்னு பார்த்தா தாவேகால சேர்ந்துட்டார். என்னடா இது அப்படின்னு. செங்கோட்டையனுக்கு ஏன்டா இந்த கேடு? செங்கோட்டையன் தாவேகாவிற்கு ஏன் போனார்னு செங்கோட்டையனுக்கும் தெரியல, பாக்குற நமக்கும் தெரியல, அந்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியல. செங்கோட்டையன் யாருன்னே தெரியல. விஜய் மேடையில் நிக்கிறாப்ல, செங்கோட்டையன் பக்கத்துல நிக்கிறாப்ல. கீழ இருந்து விஜய் தொண்டன் கத்துறான், விஜய் ரசிகன் கத்துறான். என்ன சொல்றான்? செங்கோட்டையனை பார்த்து செங்கோட்டையன் மறைக்கிறாராம் விஜய. ப்ரோ தள்ளி நின்னுங்க ப்ரோங்கிறான் செங்கோட்டையன். அட பாவமே, அட பாவமே, என்னது இது? இப்ப அது ஒரு கட்சி, அது அனுமதி, டிரான்ஸ்பார்மர்ல ஏறக்கூடாதுன்னு கட்டுப்பாடு சரியா தானே போட்டிருக்கான். என்னடா ஒரு தலைவன் மேடையில நின்று பேசிக்கிட்டு இருக்கான், தொண்டை உச்சி மரத்துல ஏறி பனை மரத்தை பொழந்துக்கிட்டு மேல வர்றான். எப்படா ஏறினாலும் இன்ன வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்க, கண்டுபிடிக்க முடியல. பேசிக்கிட்டு பனை மரத்துக்குள்ளே இருந்து அதுவே உயரம், அதுல இருந்து மேல வர்றாங்க. டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறது, மின் கம்பத்துல ஏறுறது. அவர் அங்கிருந்து தலைவா முத்தம் கொடு தலைவா, இவரு நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்கிறேன். அவன் இல்ல இல்ல நீ முத்தம் கொடு அப்பதான் இறங்குவேன். இவரு டேய் இறங்கித்தோடா முத்தம் கொடுக்கிறேன். டேய் முத்தம் கொடுக்கறதுக்கு எதுக்குடா அரசியல் கட்சி? என்னடா இது? புரியல எனக்கு. அன்னைக்கு அப்படிதான் அரிசி மூட்டைய அடிக்க வச்சு சென்னையில கூட்டம் பேசிருக்கிறாங்க. அந்த வழியா ஒரு வயசான பெரியவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு கண்ணும் சரியா தெரியாது, காதும் சரியா கேட்காது. தூரத்துல இருந்து அரிசி எல்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு ஏதோ புதுசா கடை திறந்துருக்காங்கன்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டாப்ல. வந்து அரிசி மூட்டை என்ன விலைன்னு கேட்டிருக்காப்ல. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேல இருந்து ஒரு அறிவாளி இருக்காருல ஒருத்தர், ஐன்ஸ்டீனோட வகுப்பு தோழர், அவரு புசியானதுன்னு பேர் அவருக்கு. அவரு வந்து யோ நாங்க மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்கோம் போயா அப்படின்னு இருக்காப்ல. அவருக்கு தான் சரியா காது கேட்காத. ஓ கர்நாடக பொண்ணியா அப்படின்னு இருக்காரு.
யோ கர்நாடகா புண்ணிலாம் இல்லையா போயா அப்படின்னு. மூட்டை 1000 ரூபாய் தான் அப்படின்ட்டு கீழே இருக்காரு. சமாளிக்க முடியல. பேசி பேசி பார்த்திருக்காப்புல, ஒண்ணு நகரல, வியாபாரம் படியல. திடீர்னு பின்னாடி பார்த்தா இந்த மாதிரி பேனர்ல விஜய் போட்டோ போட்டுருக்கு, கட்சி தலைவர் படம். இவரு கண்ணை சுருக்கிக்கிட்டு யாருன்னு சரியா தெரியாம யார் அது அப்படின்னு இருக்காரு. எங்க கட்சி தலைவர். ஓ ஓனரா, அவரை வர சொல்லு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு இருக்காப்ல இவரு. அந்த பக்கம் நகர்ந்து போயிருக்காப்ல. எவர் சில்வர் பாத்திரம் அடிக்கிறாங்க. ஓ இந்த வியாபாரமா ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு போயிருக்கிறாப்ல. பண்ற கூத்து இருக்கா. ஐயோ, அந்த கட்சி தொண்டன் ஒருத்தர் சொல்றாங்க, 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓட்டுரிமையை பறிச்சிடணும். எதுக்காக பறிக்கணும்? அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு போடலன்னா ஓட்டுரிமையே பறிச்சிருவீங்களா? இது என்னடா அது? அது ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு மன்னிப்பெல்லாம் கூட கேட்டிருக்குது. அந்த பொண்ணு சொல்லுது, எங்க தலைவர் மட்டும் ஆட்சிக்கு வந்தா எதிர் வீட்டுல ஒரு கிளவி இருக்கு, வெடி உண்டை போட்டு அதை கொல்றோம் பாருங்க. ஐயோ, இது என்னன்னா தமிழக அரசியலுடைய தரத்தை கெடுக்கும். விஜய்க்கு எங்களுக்கு என்ன, விஜய் மேல எங்களுக்கு என்ன தனிப்பட்ட கோபமா? கிடையாது. ஏன் உங்க கூட்டத்துல மட்டும் சாகுறான்? ஏன்னா நீங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு 4 வகைகளில் மக்களை தொடர்பு கொள்ளும், கனெக்ட் ஆகிக்கும் மக்கள் பிரச்சனைகளோட. ஒண்ணு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது, 2வது மக்கள் பிரச்சனைக்கு களத்துல வந்து நிக்கிறது, மக்களோட அனுதினமும் பேசுறது பழகிறது, 4வதாதான் கூட்டம் கூட்டி தன்னுடைய வலிமையை காட்டுறது. விஜய் என்ன பண்ணுவார்னா இந்த 3 விஷயத்தையும் செய்ய மாட்டாப்ல. ஏன்னா அவருக்கு செய்ய தெரியாது. விஜய் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, அவர் ஒரு நடிகராகவே இன்று வரை இருக்கிறார். அதுதான் பெரிய பிரச்சனை. தன்னை ஒரு பிரபலம்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. பிரபலம் தான் எதுவரை பிரபலம்? சினிமாக்காரங்க எது வரைக்கும் பிரபலம் நம்ம நினைப்போம், எது வரைக்கும் அவங்க மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும்? தூரத்துல இருக்கிற வரைக்கும் தான். பக்கத்துல வந்து தோல்ல கைய போட்டு அனுதினமும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியாதுங்கிறதுனால நம்ம திருப்பி அவங்க தோல் மேல கைய போட்டுவோம். பெரிய பிரச்சனை என்னன்னா அந்த பிரபல்யம் அடிபட்டு போயிடும். ஆக ஒரு நடிகராக விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகும் இன்று வரை தன்னுடைய பிரபல்யத்தை இழக்க விரும்பவில்லை. அதனாலே அவர் களத்துக்கு வருவதில்லை, மக்களை சந்திப்பது இல்லை. அதுதான் பெரிய சிக்கல். ஆக இந்த எந்த அரசியலையும் செய்யாமல் கூட்டம் கூட்டுவதாலே அந்த கூட்டத்திற்கு கொள்கை என்று ஒன்றும் கிடையாது. கொள்கைன்னு ஒண்ணும் கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணி வைக்க போறேன்னு சொன்னீங்களடா, அதுக்கான ஏற்பாடுகள் ஆயிட்டு இருக்குன்னு பத்திரிகைகள்லாம் சொல்லுதடா, செய்தி சேனல்கள்லாம் சொல்லுதடா. நீங்க கொள்கை எதிரின்னு சொன்னீங்களேடா, இப்ப போய் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தான் கொள்கையே கிடையாது, நாங்க யாரோட கூட்டணி வச்சா என்ன? அந்த மாதிரி அவருடைய ரசிகர்கள் வேண்டுகிறார்கள், அன்னி சங்கீதாவோடு எப்படியேனும் சேர்ந்து விட வேண்டும். சங்கீதாவோடு பேர சேர சொன்னால் இவர் போய் சங்கியோடு சேர்ந்து கொண்டு இருக்கிறார். ஆக இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த தொகுதியில் அண்ணன் களஞ்சியம் அவர்கள் பேசியது போல ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். மனதை பிசையக்கூடிய மிக மோசமான ஒரு சம்பவம் அது. அந்த சிறுமிக்கு வயது 14. அந்த சிறுமியினுடைய பெயரை ஊரை நான் சொல்ல விரும்பவில்லை. 3 பேர் இருசக்கர வாகனத்திலே வந்திருக்கிறார்கள். ஒரு சிறுவன், 2 சிறுமிகள். சென்னையிலே மெரினா கடற்கரைக்கு போய்விட்டு திரும்பி கொண்டிருந்திருக்கிறார். அதிலே 2 சிறுமி, ஒரு சிறுமிக்கு 16 வயது, ஒரு சிறுமிக்கு 14 வயது. இந்த பக்கம் வருகிற போது அத்திவாக்கம் காட்டு பகுதியில கஞ்சா புகைத்திருந்த 2 இளைஞர்கள், போதையில் இருந்தவன், 2 வீலர்ல அவங்களை பின்னாடியே துரத்திட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துல அவர்கள் பதட்டமாகி அந்த வண்டி ஓட்டிட்டு போன பையன் வண்டியை பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்துடுறான். பின்னாடியே இவங்க 2 பேரும் வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சு அடிச்சு அந்த பையனையும் அந்த 16 வயது சிறுமியையும் துரத்தி விட்டு அந்த 14 வயது அந்த சிறுமியை அங்கிருந்து தூக்கிக்கிட்டு அதே அத்திவாக்கம் ஏரிக்கரைக்கு போய் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்திருக்கிறார். அந்த பெண் அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்து விட்டு தன்னந்தனியாக பக்கத்தில் இருக்கிற பவுஞ்சூர் அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அந்த பெண்ணே போயிருக்கிறார்.
அந்த பெண்ணினுடைய நிலைமையை பார்த்த அந்த மருத்துவர்கள் மிக மோசமாக கண்ணீர் சிந்தி அந்த பெண்ணை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இது மதுராந்தகத்திலே நடந்த செய்தி. தூத்துக்குடியிலே விளாத்தி குளத்திலே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு காட்டுக்குள்ளே தூக்கி வீசப்பட்டிருக்கிறார். அண்ணன் சொன்னது போல குமாரபாளையத்திலே 60 வயது பெண்மணி சீரழிக்கப்பட்டிருக்கிறாள். கிருஷ்ணகிரியிலே 2 வயது சிறுமி சீரழிக்கப்பட்டிருக்கிறாள். தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் கடந்த 2 மாதங்களில் 30 கொலைகள் நடந்திருக்கிறது. நேற்றைய தினம் பல்லாவரத்திலே ஒரு கொள்ளை நடந்திருக்கிறது. என்ன பெரிய சிக்கல்னா கற்பழிப்பு நடக்குது, பாலியல் வன்புணர்வு நடக்குது, சின்னஞ்சிறுமிகள் பாதிக்கப்படுகிறார்கள். இதை எப்படியேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு போய் புகார் போவோம் என்றால், நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினம் காவல்துறையிலே கோயம்புத்தூரிலே கமாண்டன்ட் சூப்பரண்டன்ட் செந்தில் குமார் என்கிற ஒரு அயோக்கியன் சூப்பரண்டவன், அந்த அயோக்கியன் காவல்துறைக்குள்ளாகவே தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அந்த அயோக்கியன் யாரு? போலீஸ்காரன். அதற்கு சப் இன்ஸ்பெக்டராக இருந்த இன்னொரு பெண்ணும் உடந்தை. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க கொடுமை தலையை வெடிச்சு போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சுமாங்கல்ல. இந்த நாட்டுல சீரழிக்கிறாங்க சின்ன பிள்ளைகள்னு காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா காவல்துறைகள் ஒரு சூப்பரண்ட் இதே வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நாடாடாது, இது ஒரு நாடு. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சாராயம் கரை புரண்டு ஓடுகிறது, கஞ்சா கரை புரண்டு ஓடுகிறது. இந்த அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல், இந்த காவல்துறைக்கு தெரியாமல் கஞ்சா விற்கிறார்களா? இங்கே இந்த காவல்துறைக்கு தெரியாமல் டாஸ்மாகில் பிளாக்கிலே சாராயம் இருக்கிறார்களா? இதையெல்லாம் தடுக்க வேண்டியதானே காவல்துறையினுடைய கடமை. எவன் கஞ்சா விற்கிறானோ, எவன் பிளாக்ல டாஸ்மாக்ல சாராயம் விற்கிறானோ அவங்கிட்டயே லஞ்சம் வாங்கிக்கிட்டு அதை அனுமதிப்பதாலே இந்த நாட்டுக்குள்ளே குற்றச்செயல்கள் நடக்கிறது. ஒரு காவல்துறையால் அதை தடுக்க முடியாது. சாலையில் இரு மருங்கிலும் கடை போற்று வயிறை கழுவி கொண்டிருக்கிற, பிழைத்துக் கொண்டிருக்கிற சாதாரண தள்ளு வண்டிக்காரன் 50 ரூபாய் 100 ரூபாய் லஞ்சம் வாங்கக்கூடிய காவலர்கள் அத்தனை கேடுகளையும் செய்யக்கூடிய காவலர்கள். உண்மையை சொல்லுங்க, தெரியாது உங்களுக்கு? காவல்துறையில இந்த இடத்துல கஞ்சா விக்கிறாங்க, அதனால பிரச்சனை ஆகுதுங்க அப்படின்னு போன் பண்ணி நீங்க தகவல் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை புடிங்கன்னு சொல்லி தகவல் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காவல்துறை அடுத்த போன் என்ன பண்ணுவான், நேரம் அவனுக்கு பண்ணிடுவான். உன்னை பத்தி இந்த தெருவுல இருந்து இவன் சொல்றான் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுவான், ஆளை கூட்டு வந்து இவனை போட்டு தள்ளிடுவான். இது ஒரு வேலை. இது தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குது. நீங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் டாஸ்மாக்ல இருந்து 48,000 கோடி வருஷத்துக்கு சம்பாதிக்குது. 1 கோடி 2 கோடி இல்ல, 48,000 கோடி. கடந்த 2025 தமிழ்நாடு டாஸ்மாகினுடைய வருமானம் ஒரு நாளைக்கு 150 இருந்து 170 கோடி ரூபாய் டாஸ்மாகிலே வருமானம் இருக்கிறது. கடந்த தீபாவளிக்கு 790 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. கடந்த பொங்கலுக்கு 725 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. நான் பொய் சொல்லவில்லை, இது எல்லாம் கணக்கு, இது எல்லாம் நிரூபிக்கப்பட்டது. நீங்க வேண்டுமானால் இணையதளங்களிலே செய்தித்தாள்களிலே நான் சொல்வதை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். 48,000 கோடி சாராயத்திலிருந்து ஒரு அரசாங்கம் சம்பாதிக்கிறது. இது அரசினுடைய ஒரு மாநிலத்தினுடைய SOTR சொல்லுவாங்க, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வருவாயில 39%, அதாவது 100 ரூபாய் மாநில அரசுக்கு வருமானம் வருதுன்னா 39 ரூபாய் சாராய கடைகள்ல இருந்து வருது. அதனாலே பேசிய அன்பு தென்னரசன் அண்ணன் அவர்கள் சாராய பொருளாதாரத்தாலே தமிழ்நாடு இயங்குகிறது என்று சொன்னார். இப்போ இந்த கடைகளை இழுத்து பூட்டி விட்டால் தமிழ்நாடு தள்ளாடிவிடும். இவர்களிடத்திலே மாற்று பொருளாதார திட்டம் என்று எது ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர்கள் பூரண மதுவிலக்கை கொண்டு வருகிறோம், டாஸ்மாகை இழுத்து மூடுகிறோம் என்று பேசிக்கொண்டே இருப்பார். திமுகவிலே கனிமொழி பேசினாரே, இந்தியாவிலே இளம் விதவைகள் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான் என்று, ஆண்கள் குடிக்கிறார்கள், பெண்களை அடிக்கிறார்கள், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறது, குடும்ப சண்டை வீதிக்கு வந்திருக்கிறது, அரிசி இல்லை, சேலை இல்லை, புடவை இல்லை, வாங்க முடியவில்லை என்றெல்லாம் கனிமொழி பேசினாரே. யாரை பார்த்து கேட்டார் டாஸ்மாகை மூட சொல்லி? எடப்பாடி பழனிசாமியை
பார்த்து கேட்டார், அக்கா கனிமொழி அவர்களே, உங்களுடைய மூஞ்சா அப்படியே கொஞ்சம் திருப்புனீங்கன்னா உங்க அண்ணன் நின்றுட்டு இருப்பார் ஸ்டாலின், அவர் தான் தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆள்றாப்ல. நீங்க அவர்கிட்ட கேட்கலாமே, உங்கள் கட்சிக்காரர்கள் தானே டாஸ்மாக்கு, சாராய கடைக்கு சாராயத்தை அனுப்பக்கூடிய தொழிற்சாலைகளை நடத்துகிறார்கள், அவரை இழுத்து பூட்ட சொல்லலாமே. ஆக இவர்கள் சாராய கடைகளை இழுத்து பூட்ட மாட்டார்கள், ஆனால் பூட்டுவோம் என்று பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்குவார். இந்த திமுக போல அதிமுக போல திருட்டுத்தனமான திராவிட கட்சிகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. அண்ணன் சொன்னார் திமுக திருடர்கள் என்று. அதுவும் கலைஞருடைய திருட்டு படு நூதனமாக இருக்கு. அந்த திருட்டை கண்டுபிடிப்பதற்குள்ளே நம்முடைய மண்டை கலண்டு விடும். ஒரு வயல் காடு இருக்கிறது, ஒரு கடலை கொள்ளை இருக்கிறது. அந்த கடலை கொள்ளையிலே ஒரு பசித்தவன் போகிறான், கடலையை திருடி பிடுங்கி தின்கிறான் என்றால் அப்படி மேலாப்புல பிடிச்சி அதை எடுத்து அடியில் இருக்க கடலையை எடுத்து சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிடுவான். தோட்டக்காரன் வந்து பார்த்தா அந்த இடத்துல மட்டும் கடலை செடி இருக்காது, திருடி இருக்காங்கிறது தெளிவா தெரியும். ஆனா கலைஞர் கருணாநிதி திருடினா என்ன பண்ணுவார்னா, மேல செடி அப்படியே இருக்கும், அடியில கையை விட்டு மண்ணுக்குள்ள கையை விட்டு கடலையை மட்டும் திருடிடுவார். பார்த்தா திருடி இருக்காங்கிறதே தெரியாது. அதுதான் விஞ்ஞான முறையில ஊழல் பண்றது. அதிமுக காரனுக்கும் திமுக காரனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடல் மேல கப்பல் போகுது அப்படின்னா கப்பலை திருடினா அவன் அதிமுக காரன், கடலையே சேர்த்து திருடினா அவன் திமுக காரன். திருட்டுதான் இவர்களுக்கு தெரிந்தது பெருமக்களே, திருட்டுதான். திருட்டை தாண்டி ஒன்றுமே கிடையாது. ஊழல் செய்வது, கொள்ளையடிப்பது, மக்கள் பணத்தை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக ஒதுக்குவது, பதுக்குவது, இதை தாண்டி இந்த அரசாங்கத்திற்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மாநிலம் இரட்டை இலக்க வளர்ச்சி என்பார். வரலாறு காணாத வகையிலே 2 இலக்கத்திலே இந்த நாடு வளர்ந்திருக்கிறது, மாநிலம் வளர்ந்திருக்கிறது என்று வாய் கூசாமல் பொய் சொல்கிறார்கள். நாங்கள் கேட்கிற அடிப்படையான கேள்வி என்னவென்றால், உண்மையிலேயே 2 இலக்க வளர்ச்சி தமிழ்நாடு எட்டி இருக்கிறது என்றால், ஒரு வளர்ந்த மாநிலத்திற்காக என்ன வெங்காயத்துக்கு மக்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க? அதான் பொருளாதாரம் வளர்ந்துருச்சு இல்ல, மாநிலம் வளர்ந்துருச்சு இல்ல, அப்புறம் எதற்கு மக்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம்? அதுலயும் எனக்கு என்னன்னா, அந்த பணம் கொடுக்கறது கூட ஒரு பக்கம் வைத்தறிச்சல், இன்னொரு பக்கம் பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த திட்டங்களுக்கு பேர் வைக்கிறது. அதாவது ஸ்டாலின் உரிமை தொகைன்னு வைப்பார், எடப்பாடி பழனிசாமி கருணை தொகைன்னு வைக்கிறார். அது கூட பரவாயில்ல, புதுசா ஒரு கோமாளி கூட்டம் வந்திருக்கு, அண்ணன் சீர்திட்டம். என்ன அப்புறம் என்ன தாய்மாமன் மோதிர திட்டமா, தங்க மோதிர திட்டம், பேரெல்லாம் பாருங்களேன். ஓப்பிடியால் உலங்கு ஊர்தி திட்டம், கொழுந்தியால் கோலமாவு திட்டம், ஒண்ணு வீட்ட பங்காளியின் ஓட்டு வீட்டு திட்டம். என்னடா திட்டம், என்னடா பேர் வைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, அவரை மாதிரி ஒரு புத்திசாலியை பார்க்கவே முடியாது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் இந்த தொகுதியிலும் இருக்கிறார். அவரோட பேரை கூட அண்ணன் எழுதி கொடுத்தாரு, நான் மறந்துட்டேன் பாருங்களேன். மறக்கக்கூடிய பேராது, மரகதம் குமரவேல். அவர் தான் இந்த தொகுதியில வந்து சட்டமன்ற உறுப்பினர். தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? கல்யாண காலத்துக்கு தான் வருவாராம், சாவுக்கு. நான் வெளியில் கேள்விப்பட்டவரை அவர் தொகுதிக்கு ஒதுக்கக்கூடிய எல்லா பணத்தையும் தன் சொந்த செலவுக்கு ஒதுக்கிக் கொள்கிறார் என்று சொன்னார்கள். அவர் தொகுதிக்கு பெரிய அளவில் எதுவும் செய்யவில்லையாம், செய்ததாக கணக்கு காட்டுகிறாராம். அடிப்படையில் அவரை ஒரு கஞ்சன் என்றார்கள். என்ன கஞ்சன் இருந்திருக்கான்? அந்த கஞ்சனுக்கு தான் தான் பெரிய கஞ்சன் அப்படிங்கிற எண்ணம், ஒரு கர்வம், நம்மளை தாண்டி எவனும் இல்லடா கஞ்சன் அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த ஊர்ல புதுசா இன்னொரு கஞ்சன் வந்திருக்கான். அப்படி வந்த உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, நம்மளை விட ஒரு பெரிய கஞ்சன் வந்துட்டானா, நம்மளை விட ஒருத்தன் பேர் எடுக்கிறதுக்கு வந்துட்டானா, அவனை விடக்கூடாது, அவனை பார்த்தே ஆகணுமேனு சொல்லி அதனால் வரைக்கும் அந்த ஊர்ல பெரிய கஞ்சனா இருந்தவன் இந்த கஞ்சனை, புதுசா வந்த கஞ்சனை பாக்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போயிருக்கான். போன சாயந்தரம் ஒரு 7 மணி, ஒரு ஓலை குடிசைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாப்ல. ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, கட்டில் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா எதையுமே பயன்படுத்தல. ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாப்ல. பார்த்த உடனே என்னடா எல்லாம் இருக்கு, எதையுமே பயன்படுத்த மாட்டாங்கிறான், எச்சி கையால காக்க ஓட்ட மாட்டான் போல இருக்குது, நம்மளை விட பெரிய கஞ்சனா இருப்பான் போல இருக்குது. என்னங்க கட்டில்லாம் இருக்கே, படுக்கலையா, உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டா, இல்ல கட்டில்ல படுத்தா கட்டில் தேஞ்சிருன்னு இருக்காங்க. எங்க தலையணையை வச்சா தலையணை உர அழுக்காயிரும், அதை வேற துவைக்கணும், கையை வச்ச தூக்கிடும் இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கஞ்சன்.
சரின்னு இந்த கஞ்சன் வரும்போது என்ன பண்ணிருக்காரு, 2 கஞ்சன் சந்திச்சுக்கிறாங்க. அந்த குடிசைக்குள்ள சந்திச்ச உடனே மெழுகுவர்த்தி எரியுது. சரின்னு சொல்லி சந்திச்சு பேச ஆரம்பிக்கிற போது அந்த வீட்டுல இருக்கிற கஞ்சன் மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிருக்கிறான். ஏங்க என்னங்க அணைக்கிறீங்க, இருட்டாகி போச்சு அப்படின்னு இந்த கஞ்சன் கேட்டுருங்க. பார்த்து போச்சு சொல்லுங்க. கவனமா கவனமா. ஆக என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கஞ்சன் இருக்கிறாப்ல, கஞ்சன் அவர் வந்து சொல்லியிருக்கிறாப்ல, என்னங்க திடீர்னு மெழுகுவர்த்தியை அணைச்சிட்டீங்க அப்படின்னா, அவர் சொல்லிடுறாரு, எதுக்குங்க தேவையில்லாம மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டு அது இன்னும் ஒரு 2 நாளைக்கு எரியும், இப்ப எதுக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு, நீங்க பேச போறீங்க, நான் கேட்க போறேன், உங்க வாய் பேச போது, என் காது கேட்க போகுது, எதுக்கு மெழுகுவர்த்தியை வீண் பண்றோம் அப்படின்னு சொல்லி மெழுகுவர்த்தியை அணைச்சிருக்கிறாப்ல. அணைச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க 2 கஞ்சனும். திடீர்னு பேசி முடிச்சுட்டு எழுந்து போலான்னு நினைக்கும் போது இந்த கஞ்சன் வழி அனுப்புறதுக்காக மெழுகுவர்த்தியை மறுபடியும் கொளுத்திருக்கிறாப்ல. கொளுத்தின உடனே திடீர்னு பக்குன்னு அந்த வீட்டுக்கு வந்த கஞ்சன், தயவு செஞ்சு மெழுகுவர்த்தியை கொளுத்தாதீங்கன்னு கத்திருக்கான். ஏன்டா இவன் மெழுகுவர்த்தியை கொளுத்தாதீங்கன்னு கத்துறான்னு பார்த்தா, இல்ல நீங்க வாய் பேச போது, காது கேட்க போது, இருட்டுல தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், வேட்டியோட தரையில உட்காந்தா வேட்டி அழுக்காயிரும்னு வேட்டியை கலட்டி கக்கத்துல வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். அதனால இருங்க நான் வேட்டியை கட்டிக்கிறேன், அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தியை கொளுத்துங்கன்னு இருக்கான். அவன் இவனை கையெடுத்து கும்பிட்டு, ஒன்ன மாதிரி ஒரு கட்சி பார்த்தது இல்ல, நீ போயிட்டு வா அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன சிக்கல்னா, இந்த அதிமுக அரசாங்கம் இருக்கிறது அடிப்படையில் இவர்களுக்கு பெரிதாக அறிவு என்று ஒன்று இல்லவே இல்லை. அறிவு என்று ஒன்று இருந்திருந்தால் 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து கருணை தொகை என்று பேர் வைத்திருக்க மாட்டார். உண்மையிலேயே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரிய பெருமக்களே, கருணை யார் மீது வரும்? நமக்கு கருணை யார் மீது வரும்? சிக்னலிலே யாசகம் கேட்கிறாரே பிச்சைக்காரர், அந்த பிச்சைக்காரர் மீது கருணை வரும். அல்லது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவன் தண்டனை ரத்து செய்ய சொல்லி குடியரசுத் தலைவருக்கு கருணை மணி கொடுக்கிறானே, அவன் மீது கருணை வரும். ஒரு நாட்டிலே பிச்சைக்காரர்கள் மீது கருணை வரும், கொலை குற்றவாளி மீது கருணை வரும். முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை பிச்சைக்காரர்களாக நினைக்கிறார், அல்லது தூக்கு தண்டனை கொலை செய்த கைதிகளாக நினைக்கிறார். சிந்தித்து பாருங்கள், இது மக்களுடைய தன்மானத்தை சீண்டுகிற வேலை. அதற்கு காரணம் சொல்கிறார். எதற்காக 10,000 ரூபாய் பணம் கொடுக்கிறாராம் என்றால், திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே வரிகள் அதிகமாகிவிட்டது, வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது, ஆகையினாலே நாங்கள் நிவாரணமாக கருணை தொகையாக 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார். உண்மையிலேயே சிந்தியுங்கள் பெருமக்களே, வேலை வாய்ப்பு இல்லாமல் வரிகள் அதிகமாகி மக்கள் பாழ்பட்டு போயிருக்கிறார்கள், கஷ்டத்திலே இருக்கிறார்கள் என்றால், ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், மதிப்பிற்குரியவர்களே, உண்மையிலேயே திமுக ஆட்சியிலே வரி அதிகமாக இருக்கிறதா, நாங்கள் வந்தால் வரியை குறைப்போம் என்று பேசினால் அவர் சரியான எதிர்கட்சி தலைவர். வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறதா, நாங்கள் வந்தால் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்று சொன்னால் அவர் சரியான எதிர்கட்சி தலைவர். மாறாக திமுக 5,000 ரூபாய் கொடுக்கிறதா, நான் 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதை விட ஒரு முட்டாள்தனம் உலகத்தில் வேறு எது ஒன்றும் கிடையாது. அது நாட்டை சீரழிக்கிற வேலை. 5,000 ரூபாய் இலவசமாக கொடுக்கிற போதே 10,63,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கடன் இருக்கிறது. 10,000 ரூபாயை நீங்கள் இலவசமாக கொடுப்பீர்கள் என்றால் இந்த கடன் எங்கே போகும்? மதிப்பிற்குரியவர்களே, தமிழ்நாட்டினுடைய திட்டக்குழு இணை இயக்குனர் ஜெயரஞ்சன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஜெயரஞ்சன் ஒரு பெண்மணி கேட்கிறாங்க, தமிழ்நாடு அரசு இவ்வளவு கடன் வாங்குதே, எதற்காக வாங்குது அப்படின்னு கேட்கும் போது அந்த ஜெயரஞ்சன் சொல்றாரு, அரசு வாங்கக்கூடிய கடன் பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை? நீங்க அதை பத்தி கேட்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. யாரை பார்த்து? மக்களை பார்த்து. என்னடா அது? இந்த அடிப்படை ஜனநாயகத்திற்கு எதிரானது, பொருளாதார அடிப்படை விதிகளுக்கே எதிரானது. ஒரு அரசாங்கம் கடன் வாங்குகிறது என்றால் அதை ஏன் என்று கேட்கிற உரிமை அந்த நாட்டிற்குள்ளாக குடிமக்களுக்கு உண்டு. அவர்கள் கேட்கக்கூடாது என்று எந்த கொம்பனும் சொல்ல முடியாது. ஏன் கேட்க வேண்டும்? ஏன் தெரிஞ்சுக்க வேண்டும்? இவர்கள் வாங்குகிற கடன் இருக்கிறதே பெருமக்களே, இந்த கடனை அவர்கள் அடைக்க மாட்டார்கள், நீங்களும் நானும் தான் அடைப்போம். இந்த கடன் யார் தலையிலே வந்து விழும்? உங்களுடைய தலையிலே, என் தலையிலே வந்து விழும்.
இந்த எதிரே இருக்கிறதே அந்த பூக்கடை, அந்த பூக்கடையிலே அந்த பெரியவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சம்பாதிக்கிறாரே பணம். அப்படி ஒரு அரசு சம்பாதிக்குமா சொல்லுங்கள்? அல்லது இங்கே ஒரு மருத்துவமனை இருக்கிறது, இந்த மருத்துவமனையிலே பணம் சம்பாதிக்கிறார்களே, அப்படி ஒரு அரசாங்கம் சம்பாதிக்குமா? எதையாவது வித்து அரசாங்கம் சம்பாதிக்குமா? பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் a ஸ்டேட் ஃபார் a கவர்னன்ஸ் என்ன? ஒரு அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான நிதி வருவாய் ஆதாரங்கள் என்ன? ஒரு மாநிலத்தின் முக்கியமான நிதி ஆதாரம் மக்களிடமிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ வசூலிக்கப்படுகிற வரி கட்டணங்கள். இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சொத்து வரி ஏறி இருக்கிறதா? ஏறி இருக்கிறது. குடிநீர் கட்டணம் ஏறி இருக்கிறதா? ஏறி இருக்கிறது. மின் கட்டணம் ஏறி இருக்கிறதா? 3 முறை ஏறி இருக்கிறது. குப்பை வரி உயர்ந்திருக்கிறதா? உயர்ந்திருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறதா? உயர்ந்திருக்கிறது. கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கிறதா? உயர்ந்திருக்கிறது. வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறதா? உயர்ந்திருக்கிறது. எதனாலே அரசாங்கம் உயர்த்துகிறது? ஏன் உயர்த்துகிறார்கள்? ஏனென்றால் அவர்களுக்கு கூடுதல் வரி தேவைப்படுகிறது. எதற்காக வரி தேவைப்படுகிறது? வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட. எவ்வளவு கட்டி இருக்கிறார்கள்? 68,000 கோடி. கடந்த வருடம் வாங்கிய தொகைக்கு வட்டி மட்டும் 1 அல்ல 2 அல்ல 68,000 கோடியை தமிழ்நாடு அரசாங்கம் வட்டியாக கட்டியிருக்கிறது. இந்த வட்டி பணம் எதற்கு போக வேண்டியது? யாருக்கு போக வேண்டியது? இந்த வட்டி பணம் கிராமப்புறங்களிலே ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போக வேண்டியது. கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய ஆறுகளிலே படித்துறை கட்டுவதற்காக போக வேண்டியது. கிராமப்புறங்களிலே இருக்கிற பள்ளிக்கூடங்களை ஒழுங்காக சீரமைப்பதற்காக போக வேண்டியது. பிரசவம் மகப்பெரு மருத்துவமனைகள் இருக்கிறதே, அரசு மகப்பெரு மருத்துவமனைகளுக்காக போக வேண்டியது. இந்த தொகை எல்லாவற்றையும் வட்டியாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தினுடைய வருவாயில் அசல் அல்ல, திருப்பி கொடுக்கிற கடன் அல்ல, மாறாக 15% ஒரு மாநிலத்தினுடைய வருமானத்திலே 15% வட்டியாக மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் கட்டி கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு மோசமான பொருளாதார சிக்கல் தெரியுமா? கடன் வாங்கி, நான் தப்புன்னு சொல்லல, உலகத்துல எல்லா நாடும் கடன் வாங்குது. கடன் வாங்கிய நாடுகள் அந்த கடனை எதற்காக பயன்படுத்துகிறது? எது மூலதன செலவு? எது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? எதை ஒரு அரசு செய்ய வேண்டும்? வாங்கிய கடனிலே உட்கட்டமைப்பை நீ சிறப்புற செய்கிறாயா? அது மூலதன முதலீடு. கல்வியில் முதலீடு செய்கிறாயா? அது மூலதன முதலீடு. நீர்ப்பாசனத்திலே மூலதனம் செய்கிறாயா? அது மூலதன முதலீடு. ஆனால் மாறாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறது? கடன் வாங்கி இலவசம் கொடுக்கிறான். உலகத்துல எந்த முட்டாளாவது கடன் வாங்கி இலவசம் கொடுப்பானடா? கடன் வாங்கி. எனக்கு புரியல. உரிமை தொகை என்று 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே எந்த ஊரிலே எந்த பெண் சாலையிலே அமர்ந்தா எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுங்கள் என்று போராட்டம் நடத்தினார்? அதனாலே கொடுத்தீர்கள். இலவசமாக 2000, 3000, 5000 ரூபாய் கொடுக்கிறீர்களே, எப்படி கொடுக்கிறீர்கள்? யாருடைய காசிலே கொடுக்கிறீர்கள்? உங்களிடமிருந்து வரியை வாங்கி உங்களிடமே திருப்பி கொடுப்பதற்கு எதுக்கியா அரசு? அத வட்டி கடைக்காரன் பார்ப்பானே, அரசு எதுக்கியா? அதுக்கு இந்த நாட்டை சீரழிவிற்கு தள்ளி போகிறார். இந்த திமுக எந்த காலத்திலும் மக்களுக்கு உண்மையாக இருந்தது இல்லை. அண்ணன் அறிஞர் அண்ணா பற்றி பேசினாரே, திமுக ஆரம்பித்ததே சமரசத்தில் தான். அதுவரை கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த அண்ணா திமுகவை தொடங்குகிற போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அங்கே தமிழர்கள் முட்டாள்தனம் செய்தார்கள். அந்த குலம் எது, அந்த தேவன் யார் என்று கடைசி வரை இவர்கள் கேட்கவே இல்லை. அறிஞர் அண்ணா பெரியார் பிள்ளையார் சிலையை உடைத்தார். அறிஞர் அண்ணா, நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்றார். அதுவரை திராவிட நாடு கேட்டவர்கள், அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று பேசியவர்கள். மதிப்பிற்குரியவர்களே, திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சமரசம் செய்து கொண்டார்கள். அவர்களுடைய வரலாறே சமரச வரலாறு தான். ஒரு காலத்திலே ஆஹா ஓஹோ நாங்கள் திராவிட நாடு கேட்போம், திராவிட நாடு தான் எங்களுடைய உயிர் மூச்சு, அது திராவிடர்களுடைய புண்ணிய பூமி, அப்படி இப்படி எல்லாம் அறிஞர் அண்ணாதுரை பேசிக் கொண்டிருந்தார். அந்த காலத்திலே கவிஞர் கண்ணதாசன் தான் சொன்னார், திராவிட நாடு வாங்குவாராம். அறிஞர் அண்ணாதுரை சொல்றாரு, நான் பதவி இல்லாத திண்ணையிலே உட்கார்ந்து இருந்தாலும் திராவிட நாடு கேட்பேன் என்று சொல்லி. கண்ணதாசன் விவரம் தெரிந்தவர் அல்லவா, அவர்களை பற்றி தெரியும் கண்ணதாசனுக்கு. கண்ணதாசன் சொன்னார், திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டு கேட்பதற்கு திராவிட நாடு என்ன தொன்னையிலே நெய்யா, சோத்துக்கு புளி குழம்பா, கலைத்து போட்டு உருட்டி விளையாடும் சீட்டாட்டம் தானான்னு கண்ணதாசன் நக்கல் பண்ணிட்டாப்ல. யார்? அண்ணாதுரைய. கண்ணதாசனுக்கு தெரியுது இவங்க உறுதியா வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு. சமரசம் சமரசம். ராஜமன்னார் தலைமையில மாநில உரிமைகளை மீட்பதற்காக ஒரு குழு போட்டார்கள். அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள். இன்று வரை என்ன ஆனது என்று எவன் ஒருவனும் கேட்கவில்லை. மத்திய அரசிலே ஒன்றிய அரசிலே இவர்கள் அங்கம் வகித்த போது
இவர்களாலே ஒன்றிய அரசு இந்தியாவை ஆள்கிறது என்கிற நிலை இருந்த போது இவர்கள் நினைத்திருந்தால் எந்த மாநில உரிமையும் கேட்டு பெற்றிருக்கலாம். கல்வி போனதே கேட்டுப்பட்டிருக்கலாம். கச்சத்தீவை கொடுத்தார்களே, பரிசீலனை செய்ய சொல்லி இருக்கலாம். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு மந்திரி பதவி, பணம், ஊழல், தன் மீது இருக்கிற வழக்குகளை மழுங்கடிப்பது, இந்த காரணத்திற்காகவே கட்சி நடத்தினார்கள் திமுக காரர்கள். திமுக காரர்கள் பட்டியல் சாதியினருக்கு என்றைக்காவது உண்மையாக இருந்தது உண்டா? என்றைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள், தன் 1949 ஆரம்பிக்கிறது, 2026 இப்போது, 1967 திமுக ஆட்சியை பிடிக்கிறது. ஆட்சியை பிடித்த 60 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 60 ஆண்டுகளில் என்றாவது ஒரே ஒரு பொழுது, ஒரே ஒரு நாள் பட்டியல் சாதியை சார்ந்த மக்களுக்கு, ஆதி தமிழர்களுக்கு இவர்கள் உண்மையாக இருந்தது உண்டா? கிடையாது. திமுகவினுடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு தெரியும். சத்தியவாணி முத்து என்று ஒரு பெண்மணி இருந்தாரே, இங்க இருக்கக்கூடிய பழைய திமுக காரர்களுக்கு தெரியும். அந்த சத்தியவாணி முத்து யார் என்று தெரியுமா? அண்ணாவினுடைய திமுகவிலே, அண்ணா தொடங்கிய திமுகவிலே ஆரம்ப காலகட்டத்திலே களத்திலே நின்று போராடிய பெண்மணி சிறைக்கு செல்கிறாள். சிறைக்குள்ளேயே கர்ப்பமாக இருக்கிறாள். கர்ப்பமாக இருக்கக்கூடியவள் சிறைக்கு சென்று பொல்லாத வேதனைகளை அனுபவிக்கிறார். அவர் வெளியிலே வந்தவுடன் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராகிறார், கூடுதலாக அமைச்சராகிறார். ஆனால் அண்ணாதுரை செத்து கலைஞர் கருணாநிதி ஆட்சிக்கு வருகிற போது இதே சத்தியவாணி முத்து பட்டியல் சாதியை சார்ந்த அந்த பெண் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார். கட்சியிலிருந்து வெளியேறி தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்குகிறார். பிறகு அதிமுகவிற்கு போகிறார். இதோ பக்கத்தில் இருக்கிறது சென்னை. இந்த சென்னையிலே 1980களிலே தமிழ்நாடு முழுவதும் வெற்றி கண்ட எம்ஜிஆரால் சென்னையில் மட்டும் திமுகவை வெல்ல முடியவில்லை. காரணம் யார்? ஏ.கே. சாமி காரணம், இளம்பருதி காரணம், பருதி இளம்பழுதி காரணம். யார் இவர்கள்? இவர்கள் தான் ஒட்டுமொத்த சென்னை மாநகர் மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய அன்றைய செயலாளர்கள், பட்டியல் சமூகத்தினர், ஆதித்தமிழர்கள். அவர்களாலே 1959 அந்த காலகட்ட தேர்தல்களிலே மாநகராட்சியை, சென்னை மாநகராட்சியை தான் திமுக முதலாக கைப்பற்றுகிறது. அங்கேதான் தன்னுடைய அரசியல் கணக்கை திமுக தொடங்குகிறது. அப்படி அரசியல் கணக்கை தொடங்குகிற போது அறிஞர் அண்ணாதுரை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ரிப்பன் மாளிகையை கைப்பற்றி விட்டோம், இன்னும் சில கிலோமீட்டர் தான் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, அதையும் கைப்பற்றி விடுவோம் என்று சொன்னார். அதற்கு காரணம் இவருடைய உழைப்பு. ஆனால் இவர்கள் கட்சியில் ஓரங்கட்டப்பட்டார்கள், கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். திமுகவிற்காக இளைஞரணியை உருவாக்கி தந்தாரே பருதி இளம்பழுதி, ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையிலே திமுகவை கட்டி காத்தாரே, அமைச்சராக முடிந்தது. வேற என்ன முடிந்தது? வி.பி. துரைசாமி கடைசியாக கட்சியை விட்டு போனாரே பட்டியல் சமூகத்தினர், என்ன சொல்லி போனார்? திமுகவிலே தாழ்த்தப்பட்டவருக்கு, பட்டியல் சாதியினருக்கு மரியாதை இல்லை என்று சொல்லித்தாலே வெளியிலே போனார். உங்களுடைய அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி நீதிமன்றத்திலே நீதிபதி பதவி, தலித்துகளுக்கு திமுக போட்ட பிச்சை என்று பேசினாரே. உங்கள் பொன்முடி மேடையில் ஒரு பெண்மணியை பார்த்து நீ எஸ்சினாரே என்று கேட்டாரே. உங்கள் கலைஞர் கருணாநிதி ஒன்றிய அரசிடத்திலே நீங்கள் எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று கேட்டாரே. சமூக நீதி பேசுகிற திமுக, சாதி ஒழிப்பு பேசுகிற திமுக தன் வாழ்நாளில் இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் ஒரு பொழுது பட்டியல் சமூகத்துக்கு உண்மையாக இருந்ததுண்டா? என்னடா நீ சமூக நீதி பேசுற, என்னடா சாதி ஒழிப்பு பேசுற? 1949 கட்சி ஆரம்பிச்ச 75 ஆண்டுகள் ஆகிறது. மதிப்பிற்குரியவர்களே, இந்த 75 ஆண்டுகளில் திமுகவிலே மிக மிக முக்கியமான பதவிகள், ஒன்று தலைவர் பதவி, இன்னொன்று பொதுச் செயலாளர் பதவி, இன்னொன்று பொருளாளர் பதவி. இதுதான் திமுகவிலே முக்கியமான பதவிகள். இந்த முக்கியமான 3 பதவிகளிலே சாதி ஒழிப்பு பேசுகிற, சமூக நீதி பேசுகிற, பட்டியல் சாதிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று சொல்கிற இதே திமுக இந்த 3 பதவிகளில் இந்த 75 ஆண்டுகளில் ஒரு நாள், ஒரு பொழுது, ஒரு பறையரை, ஒரு தேவேந்திர குல வேளாளரை நீங்கள் நிறுத்தியது உண்டா? அதிகாரத்திற்கு கொண்டு வந்தது உண்டா? தலைவனா மாற்றியது உண்டா? தலைவர் பதவியை விடுறா, அது திமுக கலைஞர் கருணாநிதி குடும்பத்துக்கு தான் பட்டா போட்ட. ஆராசாவுக்கு உங்க கட்சியில என்ன தகுதி இல்ல? ஏன் பொதுச் செயலாளர் மாத்தல? சொல்லு. ஏன் பொருளாளரை மாத்தல? யாரை ஏமாத்துறதுக்கு சாதி ஒழிப்பு நாடகம் போடுறீங்க? யாரை ஏமாத்துறதுக்கு சமூக நீதி நாடகம் போடுறீங்க? சிந்தித்து பாருங்கள் பெருமக்களே. திருடர்கள். அன்புத்தரசன் பேசினார் 2023 1540 கோடி. இந்த 1540 கோடியை தூக்கி
மகளிர் உரிமை தொகை கொடுக்குறான் பாருங்க, காசு இல்லைன்னு அதுல ஓட்டான் திருடி. இந்த 1540 கோடி யாரோடது? எஸ்சி எஸ்பி ஃபண்ட், ஷெட்யூல் காஸ்ட் சப்ளான் ஃபண்ட். அது யார் அனுப்புறது? ஒன்றிய அரசு அனுப்புறது. ஒன்றிய அரசு அனுப்பக்கூடிய 1540 கோடி ரூபாய், அந்த பணம் யாருக்கு செலவு செய்யப்படக்கூடியது? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பட்டியல் சாதியினுடைய கல்வி மேம்பாடு, வேலை வாய்ப்பு, இதற்காக செலவழிக்கக்கூடியதுதான் அந்த எஸ்சி எஸ்பி ஃபண்ட். அந்த ஃபண்டை பட்டியல் சாதி தவிர மற்ற எந்த மக்களுக்கும் செலவழிக்க கூடாது என்பது விதி. அது அதற்காகவே ஒதுக்கப்படுவது. இவர்கள் அந்த 1540 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து உரிமை தொகைக்கு பணம் பத்தவில்லை என்கிற பேரிலே இதிலே தூக்கி போட்டு உரிமை தொகை கொடுக்கிறார்கள். பிரச்சனையாகிறது. திமுக இடத்துல கேட்கிறார்கள். திமுக சொல்கிறது, என்ன சொல்கிறது? நாங்கள் இந்த உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களிலே யார் பட்டியல் சாதியின பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கிறோம் என்று பொய் சொன்னது. வாய்க்கூசாம். மதிப்பிற்குரியவர்களே, இங்கே மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்மணிகள் யாராவது இருந்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்கிற போது அந்த விண்ணப்பத்திலே சாதி என்ற ஒரு காலம் இருந்து நீங்கள் பார்த்தது உண்டா? யாராவது ஒரு பெண் சாதி கேட்கப்பட்டிருந்ததா? அந்த விண்ணப்பத்திலே சாதி கேட்கப்படவில்லை. சாதி கேட்கப்படாத ஒரு ஸ்கீமுக்கு, சாதியின் அடிப்படையில் இல்லாத ஒரு ஸ்கீமுக்கு எப்படி இவர்கள் ஷெட்யூல் காஸ்ட் கண்டுபிடிச்சு நீ அந்த காசை கொண்டு போய் கொடுப்ப? எப்படா கொடுப்ப? என்னடா ஃப்ராடுத்தனம் இது? மதுரையிலே கார்த்திக் என்ற ஒரு சமூக செயற்பாட்டாளர் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஆர்டிஐ போட்டு இருக்கிறார். அந்த ஆர்டிஐ போட்டு அவர் ஒரு தகவலை எடுத்திருக்கிறார். நெஞ்சை பதற வைக்கிற தகவல் அது. தமிழ்நாடு அரசாங்கம் அதிமுகவானாலும் சரி திமுகவானாலும் சரி ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் போடுகிறது. பட்ஜெட்டிலே பட்டியல் சாதி மக்களுக்கு என்று தொகைகளை ஒதுக்குகிறார்கள். அவருடைய முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு நிதி கொடுக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால், கடந்த 5 ஆண்டுகளில் பட்டியல் சாதிக்கு என்று தாட்கோ மூலமாக ஒதுக்கப்பட்ட, தாட்கோ இருக்கிறதல்ல, தாட்கோ இந்த முதல்வர் அரைஸ் திட்டம், வீட்டு வாரிய திட்டம், தாட்கோ ஃபண்ட். இந்த தாட்கோ ஃபண்ட்ல கடந்த 5 வருஷமா 6 மாவட்டங்கள்ல ஷெட்யூல் கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பிட்ட அளவு திரும்பி வந்திருக்கிறது. என்னென்ன மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்குது? திருநெல்வேலியில இருந்து வந்திருக்குது, தென்காசியில இருந்து வந்திருக்குது, தேனியில இருந்து வந்திருக்குது, திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட 3.14 கோடி தமிழ்நாடு அரசுக்கு திரும்ப வந்திருக்கு. இது எவ்வளவு பெரிய அவலம்! பட்டியல் சாதி மக்கள் இன்னும் முன்னேறவில்லை. அவர்களிடத்தில் நிலம் இல்லை, சரியான கல்வி இல்லை. அவர்கள் இந்த சமூகத்திலே முன்னேற வேண்டும் என்பதற்காகவே திட்டங்கள் வகுப்பது போல வகுத்து, தொகை ஒதுக்குவது போல ஒதுக்கி அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய தொகையை சேர்க்காமல், அதாவது தேவை இருக்கிறவன் இருக்கான், திட்டத்துல பணம் ஒதுக்கி இருக்கு, பணமும் இருக்கு, தேவையும் இருக்கு. ஆனால் இந்த பணம் தேவையானவன் கைகளிலே போய் சேரவில்லை. இதற்கிடையில் என்ன நடந்திருக்கு? ஏன் இந்த அரசு நிர்வாகத்துக்கு இவ்வளவு அலட்சியம்? மற்ற துறைகளிலே இது நடக்குமா? எப்படி திருப்பி அனுப்புற ஃபண்ட்? நீ அந்த ஃபண்டை என்ன பண்ண? என்னதான் பண்றீங்க? ஏன்னா டாஸ்மாக்ல 48,000 கோடி சம்பாதிக்கிறீங்க. தமிழ்நாடு நல்ல வரியற்ற மாநிலம், வரியெல்லாம் வாங்கி கொழுக்கிறீங்க. அது இல்லாம 10,63,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க தமிழ்நாடு அரசு. இவ்வளவு வாங்கி என்னதான் பண்றீங்க? என்ன ஏதாவது சொல்லணும்ல? இதை பண்ற என்ன பண்றீங்க? இவர்கள் திருடர்கள். மதிப்பிற்குரியவர்கள், இவர்களை தூக்கி எறிய வேண்டும். எடப்பாடி பழனிசாமி 10,000 கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறிவிடுமா? சொல்லுங்க. திட்டம் தெரியாத முட்டாள் அவர். சிந்தித்து பாருங்கள் மதிப்பிற்குரியவர்களே. ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார், 10,000 ரூபாய் கொடுக்குறீங்களா, ஏற்கனவே கடன்ல இருக்குது, இந்த 10,000 ரூபாய் எப்படி ஈட்டுவீங்க, எதை வச்சு சரி பண்ணீங்கன்னு கேட்கிற போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நிபுணர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்து அதை எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லுவோம். அவன் பெரிய நிபுணர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. என்ன சொல்ல போறாங்க? வரி ஏத்துன்னு சொல்ல போறாங்க. வேற எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு வருவாய்? நீ மறுபடியும் மக்கள் இடத்துல வரியை ஏத்துவ. மதிப்பிற்குரியவர்களே, இது போல ஒரு சூழ்ச்சி கிடையவே கிடையாது. உங்க கைக்கு வருதே இலவச பணம், இது அத்தனையும் உங்கள் பணம் தான், உங்களோட பணம் தான். பிரச்சனை என்னன்னா, உங்கள் பணத்தை உங்களுக்கே கொடுத்து ஓட்டு வாங்கிக் கொள்வது. மக்கள் பணத்தை மக்களுக்கே 2,000, 3,000, 5,000 கருணை தொகை, உரிமை தொகை என்றெல்லாம் கொடுத்து உங்களிடத்திலே ஓட்டு வாங்குவது. அரசாங்க பணத்தை தூக்கி கொடுத்து மக்களுக்கு இலவசங்கள் கொடுத்து வாக்கு வாங்குவது. இது கேடு. வாக்குரிமை என்பது என்ன? வாக்குரிமை பெற்றவர்கள் தான் ஜனநாயகத்துடைய மன்னர்கள். குடிமக்கள் தான் ஜனநாயகத்துடைய மன்னர்கள்.
ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் நாம் அனைவரும் ஒன்று என்று எண்ணப்படுகிறோம், ஒன்றுக்கு மேலே யாருமே எண்ணப்படுவது இல்லை என்கிறான் ஜெர்மி பெந்தம். இந்த நாட்டிலே உச்சபட்ச அதிகாரத்திலே இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோருக்கு ஒரு ஓட்டு தான். அந்த மூலையிலே கடை வைத்திருக்கிறாள் என்னுடைய அக்கால், அவளுக்கும் ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டிலே அதிகபட்ச பணக்காரன் அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த மூலையிலே உட்கார்ந்து இருக்கிறார் என்னுடைய அண்ணன், அவருக்கும் ஒரு ஓட்டு தான். வாக்கு என்பதாலே ஒரு ஓட்டு, ஒரு மதிப்பு, ஒரு ஆள், ஒரு ஓட்டு என்கிற தன்மை இருக்கிறது. இது சமத்துவத்தை போதிக்கிறது. இந்த வாக்கரசியலிலே சமத்துவம், இந்த உரிமை நமக்கு பெரிய பிரச்சனை என்னவென்றால், இந்த ஓட்டுரிமை இந்தியாவிலே மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிறது. இங்கே போராடி கிடைக்க வேண்டியதெல்லாம் எளிமையாக கிடைத்து விடுகிறது, எளிமையாக கிடைக்க வேண்டியதெல்லாம் போராடி கிடைத்து விடுகிறது. போராடி கொண்டே இருக்கிறோம் இன்று வரைக்கும். அடிப்படை சிக்கல்களுக்காக, எளிமையாக கிடைக்க வேண்டிய காரியங்களுக்காக இன்றளவும் போராடுகிறோம். வாக்குரிமை சுதந்திரத்துக்கு பிறகு நமக்கு எளிமையாக கிடைத்து விட்டது. ஆனால் உலகம் முழுமைக்கும் வாக்குரிமையை போராடி வாங்கினார்கள். இன்று உலகம் முழுவதும் ஆளுகிறது அமெரிக்கா. அந்த அமெரிக்காவிலே விடுதலை போராட்டத்திற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளை இன கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு, பெண்களுக்கும் கற்பின மக்களுக்கும் வாக்கு கிடையாது. பெண்கள் கிட்டத்தட்ட அமெரிக்காவிலே வாக்குரிமை பெறுவதற்கு 70 ஆண்டுகள் போராடி இருக்கிறார்கள். கருப்பின மக்கள் பலர் உயிர் தியாகம் செய்து ரத்தம் சிந்தி வாக்குரிமையை, ஓட்டுரிமையை பெற்றிருக்கிறார்கள். இங்கிலாந்திலே, நம்மை ஆண்ட இங்கிலாந்திலே 1928 தான் மதிப்பிற்குரியவர்களை பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. மேற்கு ஐரோப்பாவிலே பல்லாண்டு கால போராட்டங்களுக்கு பிறகு மக்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. அவனெல்லாம் வாக்குரிமையை போராடி பெற்றான். அதனாலே அவனுக்கு அதனுடைய அருமை தெரிகிறது, அதனுடைய தன்மை தெரிகிறது, அது உரிமை என்று அவனாலே உணர முடிகிறது. நம்ம ஊர்களிலே 5000 10,000 கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிறார்களே, இது போல அமெரிக்காவிலே கொண்டு போய் 5000 கொடுத்து ஓட்டு கேட்டால் அவன் செருப்பை கலட்டி அடிப்பான். ஏனென்றால் அவனுக்கு அது தெரியும், அதுதான் மிக மிக முக்கியமானது, இதுதான் அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்க போகிறது, இதுதான் நாட்டை தீர்மானிக்க போகிறது, அதை விற்க கூடாது என்று அவனுக்கு தெரியும். அதனாலே அவன் விற்பது இல்லை, மாறாக நாம் விற்கிறோம். வாக்கு என்பது அடிப்படையில் ஒரு உரிமை பெருமக்களை, அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி பேச்சுரிமையோ, எப்படி எழுத்துரிமையோ, எப்படி கருத்துரிமையோ, எப்படி உடை உடுத்துகிற உரிமையோ, எப்படி பிடித்த தெய்வத்தை வழிபடுகிற உரிமையோ, அதுபோல ஒரு உரிமை வாக்குரிமை. நீங்கள் விரும்பிய உடையை நீங்கள் உடுத்தலாம், உங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த நாடு உங்களுக்கு, இந்த நாடு அதற்கு சுதந்திரம் தருகிறது. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ஒரு 4000 ரூபாய் பணம் தருகிறேன், ஒரு 5 ஆண்டுகளுக்கு உடை உடுத்தாமல் நிர்வாணமாக நில்லுங்கள் என்று சொன்னால் நீங்கள் நிற்பீர்களா? செருப்பை கலட்டி அடிக்க மாட்டீர்களா? உங்களால் உடை உடுத்துகிற உரிமையை விட்டுத்தர முடியாது. பேச்சுரிமை இருக்கிறதே, ஒரு 5000 ரூபாய் பணம் தருகிறேன், ஒரு 5 ஆண்டுகளுக்கு பேசாமல் வாய்மூடி ஊமையாக இருங்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் 5000 வாங்கி கொண்டு பேசாமல் இருப்பீர்களா? ஒரு 5000 ரூபாய் காசு தருகிறேன், நீங்கள் கும்பிடுகிற தெய்வத்தை கும்பிடக்கூடாது, உங்களுடைய குலசாமியை கும்பிடக்கூடாது, நான் சொல்கிற தெய்வத்தை தான் கும்பிட வேண்டும் என்று சொன்னால் சாமி குத்தம் ஆகிவிடும் என்று பயப்படுகிற பெருமக்களே, நீங்கள் நான் 5000 கொடுத்தால் கடவுளை மாற்றி கும்பிடுவீர்களா? மதம் மாறிக்கொள்வீர்களா? போறானா? புரியல, சொல்லுங்க. அப்போ எது ஒன்று கொடுத்தும் உரிமைகளை விற்காத பெருமக்களே, பேச்சுரிமையை விற்காத, உடை உடுத்துகிற உரிமையை விற்காத, வழிபாட்டு உரிமையை விற்காத பெருமக்களே, எப்படி 5000 ரூபாய்க்கு, 4000 ரூபாய்க்கு, 2000 ரூபாய்க்கு உங்களுடைய வாக்குகளை மட்டும் விற்கிறீர்கள்? அது எவ்வளவு அவலம், எவ்வளவு அநியாயம்! எப்படி விற்க முடிகிறது? உலகத்திலே எங்கு தேர்தல் ஒழுங்காக நடக்கிறதோ அங்கே மக்களாட்சி சிறப்புடன் நடக்கிறது. மக்களாட்சி சிறப்புடன் நடக்கிற இடத்திலே அரசு நிர்வாகம் சிறப்புடன் நடக்கிறது. அரசு நிர்வாகம் சிறப்புடன் நடக்கிற இடத்திலே அரசினுடைய தரம், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது. இதுதான் உலகம் முழுமைக்கும் நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆக அதை புரிந்து கொண்டு விழிப்புணர்வோடு வாக்கு செலுத்த வேண்டும். பழக்கம் போட்டுட்டேன், ஆண்டாண்டு காலமா அதிமுக ரெட்டலைக்கு நான் போட்டுட்டேன், ஆண்டாண்டு காலமா திமுகவுக்கு போட்டுட்டேன், கைச்சினத்துக்கு போட்டுட்டேன், பழக்கம் அதனால போட்டுட்டேன். பரம்பரையா திமுக, பரம்பரையா அதிமுக, பரம்பரையா கைச்சின்னம், அப்படி எல்லாம் ஓட்டு போடாது. விருப்பு வெறுப்புகளுக்கும் வாக்குக்கும் சம்பந்தம் கிடையாது. அது அறிவு கொண்டு சிந்திக்க வேண்டிய சமாச்சாரம். எத்தனை ஊழல் செய்தாலும் அவனுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது? நம் சின்னத்துக்கு இவர்கள் பழகி விட்டார்கள், நம்மை விட்டால் இவர்கள் வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டார்கள் என்று நினைப்பதாலே மதிப்பிற்குரியவர்களே, எவன் ஒருவனும் எவ்வளவு கேடுகளையும் செய்வதற்கு துணிகிறான். உங்களிடத்திலே தேர்தல் நேரத்திலே மதிமயக்கி காசு கொடுத்து வாங்கிவிட வேண்டும் ஓட்டை என்று அவன் நினைப்பதாலே, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அவன் உணர்வதாலே மதிப்பிற்குரியவர்களே, கேடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறான். இந்த நாட்டிலே நல்ல அரசியல்வாதிகள் வருவதற்கு, நல்ல அரசாங்கம் வருவதற்கு யார் காரணம்? இந்த நாடு நன்றாக இருப்பதற்கு யார் காரணம்? அரசியல்வாதிகளா? சத்தியமாக கிடையாது, மக்கள் தான். மதிப்பிற்குரிய பெருமக்களே, நீங்கள் தான் கக்கன் என்ற பெருமகளை தேர்ந்தெடுத்தீர்கள் ஓட்டு போட்டு. அந்த கக்கன் தமிழகத்திலே லஞ்ச ஒழிப்புத் துறையை உருவாக்கினார். நீங்கள் தான் செந்தில் பாலாஜியை தேர்ந்தெடுத்தீர்கள், செந்தில் பாலாஜி லஞ்சம் வாங்கினார். ஆக வாங்கக்கூடிய அரசியல்வாதிகள் மீது தவறல்ல, ஓட்டு போடக்கூடிய மக்களான உங்கள் மீதுதான் தவறு. பிடித்து பிடிக்காது பழக்கம் என்று ஓட்டு போடாதீர்கள், பழக்கம் என்று ஓட்டு போடவே போடாதீர்கள். நாய்க்குட்டி இருக்கிறதே, நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டியை பழக்கி ஒரு பந்தை போட்டு எடுத்து வர சொன்னால் எடுத்து வந்து உங்கள் கையிலே கொடுக்கும், அது பழக்கம்.
கிளி இருக்கிறதே கிளி, அதை பழக்கப்படுத்தி ஒரு சீட்டை எடுத்து போட சொன்னால் அந்த கிளி எடுத்து போடும், அதன் பேர் பழக்கம். குரங்கு இருக்கிறதே குரங்கு, அந்த குரங்கை ஒரு குச்சியை காட்டி குட்டிக்கரணம் அடிக்க சொன்னால் அடிக்கும், அதன் பேர் பழக்கம். நீங்களும் பழக்கம் என்று சொல்லாதீர்கள். 5 அறிவு 4 அறிவு இருக்கிற விலங்குகளுக்கும் 6 அறிவு இருக்கிற மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழக்கத்தினாலே வாக்கு செலுத்தக்கூடாது, அறிவினாலே வாக்கு செலுத்த வேண்டும். இந்த பிள்ளைகள் உங்களிடத்திலே கேட்பது இதுதான். 15-16 ஆண்டுகளாக களத்திலே நிற்கிறோம். 2010 கட்சி தொடங்குகிற போது அறிவித்தோம், தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்று. இந்த நொடி வரை தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை. ஒண்ணுமே இல்லாத கட்சிகள்லாம் 1%, 0.5% இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் 300 கோடி 30 சீட்டு கொடுக்கிறாங்க அந்த நாட்டுல. எங்களுடைய வரவிற்காக எல்லா கட்சியும் ஏங்கி இருக்கிறது. நாங்கள் போனால் கோடிகளில் சம்பாதிக்கலாம், சீட்டுகளை வாங்கலாம், வெல்லலாம். ஆனால் ஏன் நாங்கள் எங்களுடைய ஆட்சியை எங்களுடைய மக்களுக்காக சுயமாக அமைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த மனிதனுடைய ஆட்சி அதிகாரம் முழுமையாக எங்கள் மக்களுடைய நல்வாழ்விற்காக எங்களுக்கு தேவைப்படுகிறது. எங்கள் அண்ணன் சீமானுக்கும் சீமானின் தம்பி தங்கைகளுக்கும் இந்த மனிதனுடைய அதிகாரம் தேவைப்படுகிறது. ஏன் நாங்க கட்சி மாற்றத்துக்கு வந்தவர்கள் அல்ல, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக நாம் தமிழர் அல்ல, ஆட்சி மாற்றத்துக்கு வந்தவர்கள் அல்ல, ஆள் மாற்றத்துக்கு வந்தவர்கள் அல்ல, இந்த நாட்டிலே அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றத்துக்கு வந்தவர்கள். இந்த மண்ணை புரட்டி போடணும்னு நினைக்கிறோம். இருக்கிற லஞ்சம் ஊழல் எல்லாவற்றையும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். மிக நேர்மையாக களத்திலே நின்று இருக்கிறோம். 36 லட்சம் ஓட்டு, 8.22% ஓட்டு. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஓட்டுக்கு 1 ரூபாய் காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகள் வாங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இவர் நான் கூட்டம் பாரு. இன்ன வரைக்கும் 15 வருஷமா கூட்டங்கள், பல்லாயிரக்கணக்கிலே பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இந்த 15 ஆண்டுகளில் ஒரே ஒரு பொதுக்கூட்டத்திற்கு கூட ஒரே ஒரு ஆளை கூட காசு கொடுத்து அழைத்ததில்லை. கருத்தை சொல்லி, கொள்கையை சொல்லி ஒரு நேர்மையான அரசியலை விதைக்க முடியும் என்று விதைத்து நாங்கள் இந்த மண்ணிலே அரசியல் செய்கிறோம். ஆம், தோற்றம் தான், மோசமாக தோற்றம் தான். சட்டமன்றத்திலே தோற்றம், நாடாளுமன்றத்திலே தோற்றம், உள்ளாட்சி தேர்தலிலே தோற்றம். ஆனால் மதிப்பிற்குரியவர்களே, எங்களை போல இந்திய ஒன்றியத்திற்குள்ளே தோற்ற கட்சி எது ஒன்றும் கிடையாது. எங்களை போல வெல்ல போகிற கட்சியும் எது ஒன்றும் கிடையாது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண்ணிற்குள்ளாக திமுக அதிமுக என்ற திராவிட கட்சிகளுக்கு, திராவிட சித்தாந்தத்திற்கு அதனுடைய சவப்பெட்டியுடைய கடைசி அணியை அடிக்கப் போவது சீமான் தம்பிகளும் தான். அவங்கள அணில் குஞ்செல்லாம் குறுக்க வந்துடுறாங்க, கொலவெறியில இருக்கான், செவஞ்சிருவேன். இது அரசியல் தம்பி, சினிமா கிடையாது. பஞ்ச் டயலாக் பேசுறதுக்கு நெருப்பாட்டுல மயிர புடுங்கி பாலம் செஞ்சு கட்டி நடக்கிற கதை அரசியல். சும்மா மேடையில நின்று பஞ்ச் டயலாக் பேசுறது, கையை தூக்குறது, காலை தூக்குறது இல்ல, நம்பி வந்தவன சாக கொடுக்கறது இல்ல. இது வேட்கை மதிப்பிற்குரிய பெருமக்களே, இது ஒரு வேள்வி. இந்த வேள்வியிலே இந்த பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம், எங்கள் மக்களுக்காக நிற்கிறோம். எப்படி புலிகளின் சிந்தனையில் இருந்து, புலிகளின் இதயத்தில் இருந்து எவ்வளவு பழக்கினாலும் காட்டை அகற்ற முடியாதோ, இந்த பிள்ளைகளுடைய சிந்தனையில் இருந்து தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தத்தை அகற்ற முடியாது. எங்கள் கண்ணில் கடைசி ஒளி மங்குகிற வரை, எங்கள் நாசியில் கடைசி காற்று ஏறுகிற வரை, எங்கள் இதயத்தில் கடைசி துடிப்பு இருக்கிற வரை, எங்கள் உடலிலே கடைசி சொட்டு சத்தம் ரத்தம் இந்த நிலத்திலே சிந்துகிற வரை எங்கள் இன மக்களுக்காக நாங்கள் உண்மையாக நிற்போம். இது எங்கள் தேசிய தலைவர் மேலவே பிரபாகரன் அவர்கள் மீது சத்தியம். இது சண்டை, இது தேர்தல் இல்லை, இது சண்டை. முடிச்சுக்க. எவ்வளவு அழகான பொண்ணா இருந்தாலும் 60 வருஷம்லாம் சைட் அடிக்க கூடாது. 60 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகளுக்கு மாறி மாறி வாக்கு செலுத்திருக்கிறீங்க. திமுக அதிமுக நீங்க கண்டது என்ன? மதிப்பிற்குரியவர்களே, எந்த சமூகம் ரிஸ்க் எடுக்கலையோ அந்த சமூகம் வீணா போயிடும். எந்த மனிதன் ரிஸ்க் எடுக்கலையோ அந்த மனிதன் வீணா போயிடும். ஒரு வட்டத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு சௌகரியத்துக்குள்ளே இருக்கிறோம். புதிய ஒன்றை முயற்சி செய்வது இல்லை. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் புதிய ஒன்றை கற்றுக்கொண்டால், முயற்சி செய்தால், அதனாலே உங்களுக்கு நிறைய தொடர்புகள் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். நீண்ட காலத்திலே அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை உருவாக்கி தரும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த 1 மணி நேரத்தை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இல்லை. நாம் ரொம்ப கம்ஃபர்டபிளான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டோம். நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. ஒரு சமூகம் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு காலகட்டத்தில் சாக்கடையாகி போயிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல், லஞ்சம், ஊழல். மதிப்பிற்குரிய மக்களே, நான் உங்களிடத்திலே சொல்கிறேன்,
சாதியின் பேராலே இந்த மண்ணிலே நீங்கள் இழிவாக நடத்தப்பட்டிருக்கிறீர்களா? இந்த சாதியை சார்ந்தவன் என்பதாலே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் நாம் தமிழர் கட்சி சாதிக்கு எதிரான, சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்று முழங்குவது. மதத்தின் பேராலே வெறுப்பை சம்பாதித்திருக்கிறீர்களா? இந்த மதத்தை சார்ந்தவன் என்பதாலே உங்களை மக்கள் தள்ளி வைத்திருக்கிறார்களா? நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி, விவசாயி. இது ஒரு விசித்திரமான நாடு பெருமக்களே, இது ஒரு விசித்திரமான நாடு. ஏழை பணக்காரன் வித்தியாசம் பழகி பெரிய இருக்கிற நாடு. காலையிலே மெரினா கடற்கரையிலே ஒரு கூட்டம் தொப்பையை குறைப்பதற்காக, வயிற்றை குறைப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டம் வயிற்றை நிறைப்பதற்காக காலையிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கூட்டம் பணத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் முடிக்கிறது. ஒரு கூட்டம் பணத்திற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் முடிக்கிறது. வீடுகள் இல்லாமல் பிளாட்பார்ம்களிலும் தெருக்களிலும் படுத்து தூங்குகிற மக்கள் இருக்கிற இதே நாட்டில் தான் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு வீடு வைத்திருக்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். குடிக்கிற தண்ணிக்கு குடமெல்லாம் தவம் இருக்கிற ஒரு தேசத்திலே அடிக்கிற தண்ணிக்கு ஆங்காங்கே கடை இருப்பது அயோக்கியத்தனம். இத மாற்றணும். நீ படிச்சிருக்கியா? படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைன்னு புழுக்கம் இருக்கா? சுகி ஓட்டியா, ஜொமேட்டோ ஓட்டியா, ஊபர் ஓட்டியா, ஓலா ஓட்டியா? நீ ஓட்டு போட வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்? நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரோம். ஒரு சிறந்த உறுதி செய்யப்பட்ட வேலை வாய்ப்பு, சுயமரியாதையான வாழ்க்கை. வெளிநாடுகளுக்கு போய் வெளிநாட்டிலே இருந்த அந்த நாட்டை பார்த்து விட்டு நம் நாட்டை இப்படி மாற்ற வேண்டும் என்று நீங்கள் கனவு காண்கிறீர்களா? அல்லது உங்களுடைய பிள்ளை வெளிநாட்டிலே இருந்து அதை சொல்கிறானா? நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். மதிப்பிற்குரியவர்களே, 15 ஆண்டு காலமாக உள்ள தூய்மையோடு நேர்மையோடு களத்திலே நிற்கும். எந்த ஒரு சமரசத்திற்கும் இடம் கொடுத்தது இல்லை. இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை நாங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களுடைய கற்பை நிரூபிப்பதற்கு தீக்குளிக்க வேண்டும்? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எங்களை புடம் போட்டு பார்க்க போகிறீர்கள்? இந்த நாடு சுடுகாடாக போகிறது பெருமக்களே. சுடுகாடாவதற்குள்ளாக எங்கள் கைகளிலே இந்த நாட்டை கொடுத்து விடுங்கள். இந்த நாட்டை கொடுத்து, உங்களிடத்திலே வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு முறை கொடுத்துட்டு சரியில்லை நினைக்கிறியா? எங்களை குப்பையில தூக்கி வீசணும்னு நினைக்கிறியா? அடுத்த 5 வருஷத்துல தேர்தல் வரும், தூக்கி குப்பையில வீசு. பிரச்சனை இல்ல, பிரச்சனை கிடையாது. ஆனால் வெளியில் இருக்கிற ஒருவனை முயன்று பார்க்காமல் வெளியிலே வைப்பது அயோக்கியம். எங்களை புறக்கணிக்காதீர்கள் பெருமக்களே, எங்களை புறக்கணிக்காதீர்கள். இறுதி வரை இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்போம். எங்கள் வேட்பாளர்கள் இருக்கிறார்களே, எங்களுடைய வேட்பாளர்கள் பெருமக்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கிறாரே, 1000 கோடி எடிமலை அடைகாத்த பெரு நெருப்பு தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருஞ்சிறப்பு விடுதலை போராட்டத்தை 30 ஆண்டு காலம் ஈழத்திலே நடத்திய வெற்றி வீரன் எங்கள் தலைவன் பிரபாகரன். அந்த பிரபாகரன் ஈழத்திலே விடுதலை புலிகளிலே களத்திலே நிற்கிற போது 2009 இறுதி நாட்களிலே விடுதலை புலிகளுக்கு 54 நாடுகளிலே கிளை இருந்தது, இயங்கியது விடுதலை புலி. நீங்கள் பார்த்திருக்க கூடும். எங்களுடைய அன்பு பிள்ளை பாலச்சந்திரன் மாறிலே குண்டு தாங்கி செத்து போய் கீழே கிடக்கிற அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்திருக்க கூடும். எங்கள் பிரபாகரன் பிள்ளை, அந்த பிஞ்சு சிறுவன் எங்கள் தேசிய இனத்தினுடைய இளவரசன். எங்கள் தலைவனாலே முடியாதா? எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் நினைத்திருந்தால் மதிப்பிற்குரியவர்களே, 24 மணி நேரத்திற்குள்ளாக தன்னுடைய பிள்ளையை உலகின் 54 நாடுகளில் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் அனுப்பி வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. மாறாக என் படையணியிலே இருக்கிற கடைசி வீரனுக்கு என்ன நிலைமையோ அந்த நிலைமைதான் எனக்கும் என்று சொல்லி களத்திலே நின்ற சுத்த வீரன் பிரபாகரன். அவர் வழிவந்த பிள்ளைகள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள். இவர்கள் உங்களுக்காக நிற்பார்கள், உறுதியாக உங்களுக்காக நிற்பார்கள். உங்கள் கடமையாற்றுவதே அவருடைய வாழ்நாள் பணி. இந்த தொகுதியிலே மதிப்பிற்குரியவர்களை மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக மதிப்பிற்குரிய சகோதரர் ஜானகி ராமன் அவர்கள், இளங்கலை பொறியியல் முதுகலை வணிக மேலாண்மை அவர்கள் போட்டியிடுகிறார்கள். உங்களுடைய அற்புதமான வாக்குகளாலே உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் இனமானம் காக்கும். இந்த தொகுதியிலே அவருக்கு ஏறுகளப்பை கொண்ட விவசாயி சின்னத்திலே வாக்களித்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பும்படி, உங்களுக்காக குரல் எழுப்ப சட்டமன்றத்திற்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பக்கத்திலே இருக்கக்கூடிய தொகுதியான செய்யூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், பெரும் மதிப்பிற்குரிய வேட்பாளர் சுவாதி லட்சுமி அவர்களுக்கு இளநிலை பொறியியல்
அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தி அவரை வெற்றி வேட்பாளராக மாற்றி சட்டமன்ற உறுப்பினராக மாற்றி சட்டமன்றத்திற்குள்ளாக அனுப்புங்கள். உங்களுடைய குறைகள் அங்கே பேசப்படும். மதிப்பிற்குரியவர்களே, நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். நாம் வெல்லுவோம். எளிய மக்களே, பிடிப்போடு இருங்கள். நாளைய பொழுதை நம்பிக்கையோடு துவங்குங்கள். கனவுகள் காணுங்கள். உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நித்தம் நித்தம் உழைத்திருங்கள். நாம் உறுதியாக வெல்லுவோம். உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களோடு நீங்கள் இருங்கள். வரலாறு இறந்து போவதில்லை, காலம் நின்று போவதில்லை. நாம் வெல்லாமல் விடப்போவதில்லை. நாம் வெல்வோம். நாம் தமிழர் வெல்லும். நன்றி, வணக்கம்.